ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம், இந்த வீடியோ பாருங்க. செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் திரு விண்ணல் வி குமார் அவர்களுக்கும் மற்றும் மாவட்ட கழக நிர்வாகிகள் அனைவருக்கும், பகுதி வார்டு ஒன்றியம் கிளை நகர உறுப்பினர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை காலை கீழ்கட்டளை பகுதிக்கு வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களின் பிறந்த நாளுக்காக மரியாதை செலுத்த வடக்கு மாவட்ட செயலாளர் செங்கல்பட்டு அண்ணன் திரு மின்னல் வி குமார் அவர்கள் வருகை தர உள்ளார். எங்களுக்கு சற்றும் இந்த செய்தியை தெரிவிக்காமல், கீழ்கடலை பகுதி நிர்வாகிகளுக்கும் எனக்கும் தெரிவிக்காமல் இந்த ஏற்பாடு மறைமுகமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனால் மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளார். ஆகையால் இன்று இரவு அல்லது நாளை காலை 9 மணி அளவில் நிச்சயமாக தளபதிக்காகவும் தமிழக வெற்றி கழகத்துக்காகவும் நான் தீக்குளிப்பது உறுதி. இது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். இதற்கு நான் மட்டுமே பொறுப்பு. இன்னும் கடுமையாக சொல்லப்போனால் அனைத்து நிர்வாகிகளும் பொறுப்பேற்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தளபதிக்காகவும் தமிழக வெற்றி கழகத்துக்காகவும் போகிற கடைசி உயிர் என்னுடையதாக இருக்கட்டும். பெட்ரோல் பங்க்ல போயிட்டு பெட்ரோல் வாங்கிட்டு வந்துட்டோம். சரிங்களா? நிச்சயமா நாளை காலை நல்ல முடிவு கிடைக்கும். நாளையிலிருந்து செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்திற்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் என்ற நம்பிக்கையுடன் இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். வாழ்க தளபதி, வளர்க தமிழக வெற்றி கழகம், வாழ்க செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் மின்னல் குமார் அவர்கள். ஓகே, இந்த நபர் தனக்கு பதவி கிடைக்கல, ஏதோ ஒரு உட்கட்சி பூசல் சம்பந்தமா ஏதோ பேசுறாரு. இன்னைக்கு நான் தற்கொலை பண்ணிக்க போறேன்னு சொல்றாரு. அதுதான் எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. என்ன பண்றது தெரியாம டக்குன்னு எனக்கு தெரிஞ்ச காவல்துறை அதிகாரிகள் எல்லாருக்கும் அனுப்பி விட்டு பட்டுன்னு, சார் ஏதாவது செய்யுங்க சார், இவங்க வேடிக்கை பார்ப்பாங்க சார், ஏதாவது செய்யுங்க சார், அவன் அஃபீஷியலாக வீடியோ போட்டிருக்கான் சார்னு 2-3 பேருக்கு அனுப்பினேன். அப்போ அதில் ஒரு காவல்துறை அதிகாரி திரும்ப லைனுக்கு தம்பி லோக்கல் ஸ்டேஷன் தகவல் கொடுத்தாச்சு, அவன் ஊர் பேரோட மென்ஷன் பண்ணி தான் பேசுகிறான், ஸ்டேஷன் தகவல் கொடுத்தாச்சு, அங்கே இருக்க ஸ்டேஷனில் இருக்க ஆளுங்க அவர் தேடி போகிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க டேக் கேர் பண்ணிப்பாங்கன்னு சொன்னதான் கொஞ்சம் நிம்மதி வந்துச்சு. அப்பா, ஏன்னா இவங்க சொந்த கட்சி பெண் நிர்வாகியை கார் விட்டு ஏற்றி கொள்ள பார்க்குறானுங்க, சொந்த கட்சி நிர்வாகிகளுக்கு தண்ணி கொடுக்காம சோறு கொடுக்காம கொள்ள பார்க்குறாங்க. இப்படி ஒருத்தர் வீடியோவே வெளியிடுறாரு. ஏன்னா ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியில் ஒருத்தர் வீடியோ வெளியிட்டு போய் ஒருத்தர் இறந்து போனார். அந்த குடும்பம் இன்னைக்கு நிர்கதியாக நடுத்தரில் நிற்குது. நாளைக்கு இந்த பையனோட குடும்பம் அதே மாதிரி நின்றக்கூடாது. ஐயோ, எனக்கு பதறது, இவங்க எவனுக்குமே பதறல. அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு, அவங்க அப்படின்ற மாதிரி இருக்கு.